மது இன்று முஸ்லிம் மாணவர்களிடத்தில் சர்வசாதாரணம். கஞ்சா, இது போன்ற போதை பழக்கங்கள். ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான், ஒரு முஸ்லிம் போதை பொருளை விற்கிறான், அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு முறை மது குடித்தால் 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் அவன் மதுவை நோக்கி திரும்புகிறான், 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். 3வது முறை மது குடிக்கிறான், மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறான். 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். மீண்டும் அவன் திரும்பினால் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் அவனுக்கு நாளை மறுமையில் குடிக்க கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.